இந்த சிபிஐ விசாரணையே ஒரு பொலிட்டிக்கல் மூவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, விஜயை கூப்பிட்ட விதம். இப்போ விசாரணை கூப்பிடுறாங்கன்னா 2 வகையாக கூப்பிடுவாங்க. ஒன்று வந்து அவர் மேலே குற்றச்சாட்டப்பட்டிருக்கும், அதனால கூப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து விட்னஸ்க்காக கூப்பிடுவாங்க. இப்போ விஜயை வந்து விட்னஸ்க்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, விட்னஸ் தானே, நம்ம விட்னஸ் அலக்கழிக்க கூடாதுன்னு சட்டத்திலே இருக்குது. அவர் சென்னையிலே வச்சு விசாரிச்சிருக்கலாமே, எதுக்கு டெல்லியில் கூப்பிடுறீங்க, பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாலிடிக்ஸ்லையுமே 2 கதை சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இந்த என்டிஏல வந்து ஜாயின் பண்ணணும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த 2 சைடுமே அலைன்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ இந்த பக்கம் பார்த்தா என்டிஏல பார்த்தா ஏடிஎம்கே, பிஜேபி அந்த மாதிரி நிறைய கட்சி இருக்குது. அங்கேயே இடம் இல்லை. இப்போ விஜய் வந்து அவர் கொடுக்குற அளவுக்கு இடம் இல்லை. இந்த பக்கம் டிஎம்கேவும் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. அங்கேருந்து தனி அரசே வந்து அமுச்சு விட்டாங்க, எங்களால் சீட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு. அவர் வந்து இப்போ ஏடிஎம்கே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இப்போ அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, பிஜேபிக்குன்னு ஒரு எதிர்ப்பு ஓட்டு இருக்குது, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டிஎம்கே போகக்கூடாது. இப்போ நம்ம விஜயை வச்சு அடின்னு அடிச்சோன்னா அவருக்கு போயிடும், டிஎம்கே போகிற ஓட்டை வந்து இவருக்கு போடும், ஓட்டு 3ஆக பிரிஞ்சிடும், அப்போ கொஞ்சம் டஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓ, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அரசியல் இல்லை, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு பிஸியாக இருக்காங்க. லாஸ்ட்டாக விஜய் பேசினது வந்து அந்த ஈரோடு பொதுக்கூட்டம். அதுக்கப்புறம் 1 மாதம் கிட்ட ஆகுது, ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக எதுவுமே வரல. ஆனால் பிஸியாக இருக்காங்க பாலிடிக்ஸில். இப்போ டிவிகேக்கும் விஜய்க்குமே அடுத்தடுத்து முக்கியமான விஷயம்லாம் வர இருக்குது. ஏன்னா 21ஆம் தேதி ஜனநாயகன் கோர்ட்டு இறங்கி இருக்கு. அதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து இப்போ ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. 23ஆம் தேதி வந்து அவங்க கூட்டணி யார் யார் இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.